தமிழ் டெக் மாஸ்டர் இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சாம்சங் M30 மொபைல். ஆக்சுவலி இதான் அதோட பாக்ஸ், இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்டேட்ஸ்லாம் ஒன்றே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்க சாம்சங் M30 மொபைல் பாக்ஸ் பார்த்துட்டீங்க. இது ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸ் பின்னாடி என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளே ட்ரிபிள் கேமரா 5000 mAh பேட்டரின்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி 16.21 cm ஃபுல் ஹெச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே 13+5+5 ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 MP கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1.8 and 1.6 ஆக்டோ கோர் ப்ராசஸர் அந்த எக்ஸ்டர்னல் சீரிஸில் 7 சீரிஸ் கொடுத்துருக்காங்க. சேம் 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி எக்ஸ்பாண்டபிள் 512GB போட்டிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனோட பாக்ஸில் உள்ள ஆக்சரிஸ் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்குது. அதே மாதிரி ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு சிம் டூல் கிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி A50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹெட்ஃபோனும் ஒரு பேக் கவர் இருந்துச்சு. இதில் அது மாதிரி எதுவும் இல்லை. மற்றபடி பேக்கில் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்டரில் கொடுத்துருக்காங்க. இதோட கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் சப்போர்ட்டு ஹெட்ஃபோன் ஜாக் ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் மைக் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட ஃபியூச்சர்ஸ் என்ன, இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பாரு சாம்சங் M30 ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க. ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப நல்லா 16 MP கொடுத்துருக்காங்க. ஸோ சன்லைட் படுது, இருந்தாலும் அந்த ஷேடோ கீட எல்லாமே நேச்சுரலாகவே இருக்குது. என்னோட சட்டை கலர் எல்லாமே ஓரளவுக்கு நேச்சுரலாகவே இருக்குது. இப்போ பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா வீடியோ மூலம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லான்னு சொல்ல முடியும். டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. மற்றபடி குவாலிட்டி வைஸாக கேமரா குவாலிட்டி வீடியோ மூலம் நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள் M30 பேக் கேமரா பாருங்க 13 MP கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா குவாலிட்டி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. நேச்சுரலாக இருக்குது, ரொம்ப செட்டில்டாக இருக்குது. அதாவது மைல்டு கலர்ஸ் இருக்குது, ரொம்ப அதிகமான கலர் கான்ட்ராஸ்ட் எதுவும் காமிக்கல. ஸோ LED டிஸ்பிளே மட்டும் தான் நம்மளால் நம்ப முடியல தவிர மற்றபடி கேமரா குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. சாம்சங் M30 இந்த மாடலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட லுக்கு பற்றி பார்க்கலாம். லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா கிரேடியன் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. டபுள் ஷேட் கலரில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் படி தான் பேக்கில். இதோட பார்த்தீங்கன்னா சைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா இதோட 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே 6.4 inches சூப்பர் AMOLED கொடுத்துருக்காங்க. பார்க்குறது பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸில் ஃபஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்லேயே 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 13+5+5 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேமரா ஒர்க் பண்ணுது. 5+5 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் டெப்த் மோட் யூஸ் ஆகுது. பிரைமரி கேமரா 13 MP பார்த்தீங்கன்னா f1.9 அபேச்சர் கொடுத்துருக்காங்க. இது உள்ள 2 5 MP கேமரா டெப்த் மோட் வைட் ஆங்கிள் ரெண்டுமே 2.2 அபேச்சர்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா சென்டர்ல U வடிவில் கொடுத்துருக்காங்க. அது 16 MP. இது அபேச்சர்ல பார்த்தீங்கன்னா f2.0ல கொடுத்துருக்காங்க. டிஸ்ப்ளே பத்தி பார்க்கலாம். டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.4 inch சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. அது Full HD Plusல 2340 1080ல கொடுத்துருக்காங்க. மேலே இது ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 64GB இன்டர்னல் மெமரி அப் டு 512GB எக்ஸ்பாண்டபிள் நீங்கள் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் 7 சீரிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க 1.8 ஆக்டோ கோரில். ஆனால் இதே லெவலில் A50 ஒரு மாடல் ரீட்டைலில் கொடுத்துருக்காங்க. அது 20,000 ரூபாய் ப்ரைஸில் வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 9 சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 7 சீரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேலே பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஸோ 5000 mAh கண்டிப்பாக இது தேவை தான். அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேலே இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் அன்லாக் எல்லாமே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்து இந்த ஃபியூச்சர்ஸை வச்சு இதோட அவுட்புட் எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாடல் ப்ளஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுவும் டைப் சி சார்ஜிங் சப்போர்ட்டும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய விஷயம் சொல்லலாம். ஏன்னா 5000 mAh கண்டிப்பாக ஒரு நாள் சாலிடாக ரஃபாக யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் இதில் பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் ஒயிட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஆங்கிள் ரொம்பவே நல்லா கவர் பண்ணுது. அது 123 டிகிரி. ஏன்னா நார்மல் ஃபோன் எப்பவும் சொல்கிற மாதிரி 70 to 90 வரைக்கும் தான் கவர் பண்ணும். 123 டிகிரிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். இதில் கவர் பண்ணி கொடுக்குது. ஸோ இதெல்லாம் ப்ளஸ்ங்கிற கேட்டகரியில் சேர்க்கலாம். ப்ளஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இதோட மைனஸ் என்னன்னு பார்க்கும்போது மைனஸ் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சு. பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க டிஸ்பிளே. ஆக்சுவலி இதுக்கு பேர் தப்பாக வச்சுட்டாங்க நினைக்கிறேன் சூப்பர் AMOLEDன்னு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நேற்று தான் ஒரு A50 வீடியோ அன்பாக்சிங் போட்டோம். வேணா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், லிங்க் இருக்குது. ஸோ அதோட சூப்பர் AMOLED இதோட சூப்பர் AMOLED ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆக்சுவலி எது ஒரு டூப்ளிகேட் மாதிரி தெரியுது. ஆனால் கலர் கம்மியாக இருக்கு அவ்வளோதான். அதில் பார்க்குறது ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. இதோட கலர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. TFT டிஸ்பிளேயோட லுக் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தா டிஸ்பிளே கொஞ்சம் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. சூப்பர் AMOLEDங்கிற மைண்ட் செட்டோட இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தெரியும். இது சூப்பர் AMOLED இல்லைங்கிற ஒரு டவுட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபோக்கஸ் ட்ரிபிள் கேமராவில் ஒயிட் ஆங்கிள் நல்லா வந்து இருக்குது. லைஃப் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா திணறுது ஃபோனு. ஆக்சுவலி ஒரு ஆப்ஜெக்ட் கவர் பண்ணி நம்ம எடுத்தோம்னா பிளராக வரதுக்கு திணறு. ஒன் சைடு பிளராக இருக்குது, ஒரு சைடு கம்மியாக இருக்குது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ அரைகுறையாக எடுத்த மாதிரி இருக்குது. ரொம்ப வெயிட் பண்ணி பொறுமையாக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு கிளியரான ஒரு ஃபோட்டோ கிடைக்கல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் டைம் ஆகுது. ஆக்சுவலி நீங்கள் நார்மலாக சாம்சங்கில் ஃபேஸ் அன்லாக் ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்குது. எல்லா ஃபோனும் எந்த ஃபோன் இல்லை. இது பெரிய ரொம்ப ஸ்லோவாக
இருக்குது. நம்ம ஃபிங்கர் வச்சு டேப் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் கழிச்சு தான் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக் நம்ம டச் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தா மட்டும் தான் ஓப்பன் ஆகுது. மேலும் உங்களோட மேனுஃபேக்சரிங் பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் ஒரு சீப்பான பிளாஸ்டிக் போட்டு யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு நம்மளை அட்ராக்ட் பண்ண போகிறது லுக்கு தான். அதை பற்றி இந்த லுக்கு வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. நீங்கள் ஆன்லைனில் அமேசானில் தான் சேல் போயிட்டுருக்கு. ஆன்லைனில் உள்ள ஃபியூச்சர்ஸ், அவங்க கொடுத்த ஃபோட்டோஸ், அவங்க கொடுத்த ஸ்பெக்கு, டெமோ இமோலாம் பார்க்கும்போது அப்படியே தாறுமாறாக இருந்துச்சு. ஸோ அதே நினைப்போட வாங்கிட்டு நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேமராவும் சொல்கிறபடி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லை, அதே மாதிரி லுக்கும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இருந்தாலும் இந்த ப்ரைஸில் 5000 mAh பேட்டரி, 4GB 64GB ரேம், ட்ரிபிள் கேமரா அது மாதிரி உள்ளதை வச்சு நம்ம என்ன திருப்திப்பட்டுக்கலாமே தவிர ஃபியூச்சர் உள்ள டெப்த்தை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேமராவில் நிறைய மிஸ் ஆகுது. அதான் லைஃப் ஃபோக்கஸ் நம்மளுக்கு கிளியராக கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி ஒயிட் ஆங்கிள் மட்டும் திருப்தியாக இருக்குது, கொஞ்சம் நல்லா ஒயிட் கவர் பண்ணி கொடுக்குது. ஸோ அதுவும் நீங்கள் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி போக பிக்சர்ஸ் உடையுது. நார்மலாக எடுக்கும்போது ஒயிட் ஆங்கிள் டீசெண்டாகவே இருக்குது. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் இது மாதிரி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ வாங்கின ஐடியா இருந்துச்சுன்னா M30 போகணுன்னு ஆசை இருந்துச்சு, அந்த ஃபோன் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு 5000 ரூபாய் அதிகம் போட்டு A50 போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் இது ப்ரீமியம் லுக்கும் கிடைக்குது, உங்களுக்கு குவாலிட்டி இந்த பிளாஸ்டிக் இது கம்பேர் பண்ணும்போது அது ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி பேட்டரி 4000 mAh, அது இது 5000 mAh. மற்றபடி எந்த பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. சூப்பர் LED, ஒரிஜினல் சூப்பர் LED அதில் கொடுத்துருக்காங்க. இதுவும் சூப்பர் LED சொல்லியிருக்காங்க, நம்புவோம். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ இது வாங்கின ஐடியா இருந்தால் தரலாமா, நீங்கள் அது போகிறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. இதான் முடிவு, நான் சொல்லவில்லை. பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அது போய் வாங்குறது நல்லது. இப்போ நான் இந்த M30 பற்றி சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தரலாமா லைக் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் எதுவும் கேட்கணுச்சுன்னா தரலாமா கமெண்ட்டில் கேளுங்க. மற்றபடி நம்ம தமிழ் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ்லாம் ஒன்றே கிடைக்கும். மேலும் நல்ல நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.